கன்னடத்தில் எனக்கு ரிலீஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையிலேருந்து மீற மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியமான ஒரு நடிகர். சில நடிகர்கள்லாம் போய் 3 நாள் போயஸ் தோட்டத்தில் காத்திருந்து என் படத்தை எப்படின்னா ரிலீஸ் பண்ணுங்க, எங்கேயோ கொடநாடு வரைக்கும் போயிட்டு இப்படி மடங்கி நின்று என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கலாம் கேட்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கெத்தா நிற்கிறாரு. யார் சொல்றதுன்னு தெரியாதா? வருங்கால முதலமைச்சர். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு கூட, ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, என்ன தர பண்ணுவாரு, டக்குன்னு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், கெத்தான மனுஷன், அவர் படத்தை போயிட்டு நம்ம இப்படிலாம் ரிவ்யூ கொடுக்கணுமான்னு எனக்கு அப்படியே 2 மைண்டில் தான் நான் வெளில வரேன். இருந்தாலும் நான் என் நாக்கை வந்து கிண்டி நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும், எதா இருந்தாலும் புரியுதுங்களா? படம் உண்மையான சொல்கிறேன், ஓப்பனாக. இப்போ இவன் சிம்பு ஃபேன் தான், இருந்தாலும் உண்மையை சொல்கிறான்ல, படம் நல்லா இல்லைன்றான்ல. முதல் வாயிலேருந்து தெளிவாக சொல்கிறேன். சிம்புவோட இங்கே பாரு, காதல் எழுதி பொறிக்க நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல் படம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த படம் நல்லாவே இல்லை. AAA கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, புரிதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் புரிதுங்களா? மன வேதனை பற்றி சொல்கிறேன். 390 ரூபா டிக்கெட்டு.